ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்று அற்புதமான அமாவாசை. ஸோ ஆவணி மாத அமாவாசை சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக பார்க்கப்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு சில விஷயங்களை நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். கூடவே இந்த அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றமானது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கும்பம் ராசி நேயர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது, இந்த ஆவணி மாதம் முழுக்க நீங்கள் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்றத பற்றியெல்லாம் முழுமையாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதிக்கும் முக்கியத்துவமானது இருக்குது. ஸோ அந்த வகையில் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குங்க. இந்த அமாவாசையை பித்தோரி அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நாளில் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதும் சிராத்தம் செய்கிறதும் மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்காக வேண்டிக்கிறதும் தானங்கள் வழங்குவதும் பழக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த நாளில், அதாவது ஆவணி மாத அமாவாசை ஆகஸ்ட் 22 வெள்ளிக்கிழமை இன்றைக்கி தான் வந்திருக்கு. காலை 11:55 தொடங்கிய அமாவாசை ஆகஸ்ட் 23 தேதியான நாளை காலை 11:35 தாங்க முடியுது. ஸோ இந்த அமாவாசை தினம் பார்த்திங்கன்னா இரவில் இருக்கிறது. இந்த திதி இரவில் இருப்பது அல்லது தங்கிறது அடிப்படையில் ஆவணி அமாவாசை வெள்ளிக்கிழமை அப்படின்றது அனுஷ்டிக்கலாம். ஸோ ரொம்ப நல்லது. இந்த பித்தோரி அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாளில் அம்மாக்கள் தங்களுடைய குழந்தைகளுடைய நீண்ட ஆயுள், மகிழ்ச்சியான வாழ்க்கை, செழிப்புக்கான விரதங்கள் இதெல்லாம் நீங்கள் இருக்கலாம். ஸோ இது மாதிரி இருக்கும் பொழுது குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. குழந்தைகளுடைய ஆயுளானது சிறப்பாக இருக்கும். அதே மட்டும் இல்லாமல் முன்னோர்களுக்கான சடங்குகளையும் இந்த டைமில் செய்யலாம். எல்லா அமாவாசைகளையும் தர்ப்பணம் செய்கிறது போல் இல்லாமல் இந்த ஆவணி அமாவாசை அன்னைக்கு புனித நதியில் நீராடுறது, தானம் கொடுக்கறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நாளில் முக்கியத்துவம் வாய்ந்தது இதுதாங்க. ஸோ உங்களால் முடிந்த அளவுக்கு தானங்கள் கொடுங்க. அப்படி தானங்கள் நீங்கள் கொடுக்கறதுல முக்கியமான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஆவணி மாத அமாவாசையில் அளிக்கக்கூடிய தானம் தான் மிகப்பெரிய புண்ணியத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பொருட்கள் முன்னோர்களுடைய ஆத்மாக்களுக்கு முக்தி தருவது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சி, முன்னேற்றம், செல்வ வளம் இது எல்லாத்தையுமே பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. ஆவணி அமாவாசையில் என்னென்ன பொருட்களை தானமாக கொடுக்கலாம், என்னென்ன பொருட்களை தானமாக கொடுத்தா மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும், அதனுடைய பலன்கள் என்ன, முன்னோர்களுடைய ஆசிகள் கிடைக்கும் அப்படின்றத கண்டிப்பாக இந்த பதிவில் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் மறக்காமல் பாருங்கள். இதில் உங்களால் என்ன பொருட்களை தானமாக கொடுக்க முடியுமோ மறக்காமல் அதை இந்த அமாவாசையில் செய்யுங்க. குழந்தைகளுடைய நீண்ட ஆயுளுக்காகவும், உங்களுடைய முன்னோர்களுடைய ஆத்மா சாந்திக்காகவும், கணவருடைய ஆயுளுக்காகவும் கண்டிப்பாக அது இருக்கும், செயல்படும். நம்பிக்கையோடு பாருங்கள். அதில் முதல் விஷயம் தானியங்கள். தானியங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அரிசி, கோதுமை இது மாதிரி எது வேணால் இருக்கலாம். இந்த தானியங்களை ஆவணி அமாவாசை நாளில் நீங்கள் தானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. அதாவது ஆதரவு இல்லாதவங்க, அந்தனர், ஏழை இவங்களுக்கெல்லாம் நீங்கள் தானம் கொடுக்கறதுனால முன்னோர்களுடைய ஆசை எளிமையாக கிடைக்கும். முன்னோர்களுடைய ஆசை கிடைக்கிறதுனால நம்ம பித்ருதோஷத்திலிருந்து முழுமையாக வெளிவர முடியும். குறிப்பாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் செல்வ வளத்தையும் பெற முடியுங்க. ஸோ நம்பிக்கையோடு செய்யுங்க. அடுத்ததான் நெய். அமாவாசை நாளில் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு நீங்கள் நெய் வாங்கி தானமாக கொடுக்கலாம். அதே போல் அமாவாசையில் எண்ணெயும் வாங்கி நீங்கள் தானமாக கொடுக்கலாங்க, நல்லது தான். ஸோ இதெல்லாம் தானம் கொடுத்தீங்கன்னா முன்னோர்களுடைய ஆசை உங்களுக்கு எளிமையாக கிடைக்கும். அடுத்ததான் அன்னதானம். கோவில்களில் தானியங்கள், வெல்லம், பருப்பு வகைகள் இதெல்லாம் நீங்கள் தானமாக கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. ஆதரவு இல்லாதவங்களுக்கு, ஏழைகளுக்கெல்லாம் உணவுப் பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கறதும் ரொம்ப நல்லதுங்க. சின்ன தானமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை சிறப்பாக செய்யுங்க. சிறந்த தானங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அன்னதானத்தை மறக்காமல் செய்யுங்க. ஏன்னா ஏழைகளுக்கு நீங்கள் உணவளிக்கும் பொழுது தான், அவங்களுடைய பசியை போக்கும் பொழுது தான் முன்னோர்களுடைய ஆன்மா சாந்தி அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் வாழ்க்கையில் நல்ல ஒரு பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து, குறிப்பாக வாழ்க்கையில் வறுமை நீங்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நாளில் அன்னதானங்கள் செய்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப வறுமையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ஆடைகள் தானம். ஸோ ஒருவருடைய மானத்தை காக்கக்கூடிய மிகப்பெரிய பொருட்களில் ஒன்றாக இருக்கக்கூடியதுன்னா அது ஆடை தாங்க. இந்த ஆடையை தானமாக நீங்கள் கொடுக்கறது ரொம்ப சிறப்பானது. பச்சை, சிவப்பு, மஞ்சள் நிற ஆடைகளை தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திய ஆடைகளை விட பயன்படுத்தாத ஆடைகளை தானமாக கொடுத்து பாருங்கள். அதுதான் உங்களுக்கு சிறப்பு. அதுதான் முன்னோர்களுடைய ஆசையை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆன்மீக புத்தகங்கள். பகவத்கீதை, கருட புராணம், விஷ்ணு புராணம்,
அதாவது இது மாதிரியான புனிதமான ஆன்மீக நூல்களை நீங்கள் தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது முன்னோர்களுடைய ஆசிகளை உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பெற்றுக் கொடுக்கும். அதாவது ஆன்மாக்களை பிறவி பணியில் இருந்து விடுவிப்பது மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முன்னோர்களுடைய நிறைவான ஆசி கிடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே வெற்றி கிடைக்கும், செல்வ வளம் கிடைக்கும், அமைதி, வளர்ச்சி அப்படின்னு எல்லாத்தையும் கிடைக்கக்கூடிய வகைகளில் வந்து இருக்கக்கூடிய இது மாதிரியான எளிமையான தான தர்மங்களை எல்லாம் நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். இது மாதிரி அமாவாசை நாளில் என்ன செய்யணும் அப்படின்றத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இதில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஆவணி அமாவாசை முடியறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்குது. ஸோ இந்த அமாவாசை முடியறதுக்குள்ளே உங்களால் இயன்றதை நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இப்போ வாங்க கும்பராசி நேயர்களுக்கு அமாவாசைக்கு அப்புறமா எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஆவணி மாதத்தினுடைய கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கையில் மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசி நாதனாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க. அதாவது பகை கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவரை வந்து பார்க்குறாரு. சனியோடு ராகுவும் வேறு இணைந்து வேறு இருக்காங்க. ஸோ இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டிய மாதம்தான். எதை செய்கிறதா இருந்தாலும் திட்டமிட்டு வந்து நீங்கள் உங்களால் செய்ய முடியாது. ஸோ இனம் புரியாத ஒரு கவலையும் உங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதாவது உங்களை தேடி வீண் பழி தானாக வரும். ஸோ அது நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே தேடி வரும். அந்த அளவுக்கு வந்து பாதிப்புகளானது உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இருக்குது. அதாவது நீங்கள் எப்படி பாதிப்படைகிறீங்க அப்படின்னு பாருங்களேன். பிறருக்கு உதவி செய்ய போய் தான் நீங்கள் வந்து மாட்டிக்க போகிறீங்க. ஸோ யாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு உபத்திரத்தில் போய் முடிய போகுது. அதோட அஷ்டமத்தில் செவ்வாயும் சஞ்சரிக்கிறாங்க. வாகனத்தில் பிரச்சனை இருக்குது. ஸோ அதிக தூரங்களில் நீங்கள் வாகனங்களில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். வாகனத்தால் ஒரு சில பிரச்சனைகளில் இருக்குது. இந்த டைமில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா குலதெய்வத்தினுடைய வழிபாடு தான். ஸோ குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயர் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதம் ஆவணி மாதம் மறக்காமல் அவங்கள போய் நீங்கள் ஒரு முறை தரிசனம் செய்துட்டு வந்துடுறது உங்களுக்கு இன்னும் நல்லது. அவங்க தான் வந்து காப்பாற்றி கொடுக்க போகிறாங்க. நிறைய பிரச்சனைகள்லேருந்து விடுவித்து கொடுக்கக்கூடியதும் அவங்க தான். ஸோ மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆவணி 5ஆம் தேதிக்கு அப்புறமா கடக ராசியில் சுக்கிரன் வந்துடுறாரு. ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் கடகத்திற்கு வரும் பொழுது உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். அதாவது புதச்சுக்கிர யோகம் இருக்குது. அதனால் பொருளாதார ரீதியாக பற்றாக்குறை இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னா கூட விலகி போயிடும். வருமானம் உயர்வதற்கான வழிகள் எல்லாம் பிறக்கும். பழைய கடன் இருந்தால் கூட அதெல்லாம் நீங்கள் கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. உடல்நலமும் நல்லாவே இருக்கும். அதாவது மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். ஸோ இந்த டைமில் கண்டிப்பாக அதெல்லாம் முயற்சி பண்ணுங்கள். சொல்லப்போனால் கும்பராசினியர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமிங். தொழிலில் புதுசாக நிறைய பங்குதாரர்கள்லாம் வந்து சேருவாங்க. இது உங்களுக்கு லாபத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக ஆவணி 9ஆம் தேதியிலிருந்து சிம்ம ராசிக்கு புதன் வந்துடுறாரு. ஸோ உங்கள் ராசிக்கு பஞ்சம் அஷ்டம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அவர் சிம்மத்துக்கு வரும் பொழுது பிள்ளைங்க வழியில் ஒரு சில விரயங்கள் ஏற்படலாம். அதனால் குழந்தைகள் வச்சுருக்கக்கூடியவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து மாற்றங்களானது ஏற்படும். வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் கைகூடும். வீடு மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்கனாலும் கண்டிப்பாக நடக்கும். வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவங்க கூட சொந்த வீடு வாங்கி போகிறதுக்கான யோகங்கள்லாம் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்க போகுது. ஆவணி 29ஆம் தேதிக்கு அப்புறமா துலா ராசிக்கு செவ்வாய் வந்துடுறாரு. ஸோ உங்கள் ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் இந்த டைம் வந்து பாக்கியஸ்தானத்திற்கு வராரு. இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரம் தான். இடம், பூமி வாங்குறது இது போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும். மேலும் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய தொழிலுக்கான மூலதனம் இந்த டைமில் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக பஞ்சாயத்து செய்தும் கூட முடியாத ஒரு சில விஷயங்கள், பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள் எல்லாமே இப்போ முடிவுக்கு வரப்போகுது. விலகி போனவங்க கூட இப்போ உங்கள்கிட்ட மீண்டும் வந்து இணைவாங்க. ஸோ தொழிலில் இருந்த குறுக்கீடுகளும் விலக ஆரம்பிச்சிடும். ஆவணி 30ஆம் தேதிக்கு அப்புறமா சிம்மராசிக்கு சுக்கிரன் வந்துடுவார். உங்கள் ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த டைம் பார்த்திங்கன்னா சப்தமஸ்தானத்திற்கு வராரு. ஸோ இந்த ஒரு நேரம் எதையுமே திட்டமிட்டு உங்களால் செய்ய முடியும். அதனால் வெற்றிகள் இருக்குது. திருமண தடை இருந்தாலும் விலகி போயிடும். சொல்லப்போனால் தெய்வீக சிந்தனைகள் தான் அதிகரிக்க ஆரம்பிக்கும். பெற்றோர் வழியிலையும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காதுங்க. ஸோ எல்லாருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால் நல்ல காரியங்கள் நிறைய நடக்க ஆரம்பிச்சிடும். இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு நல்ல ஒரு உத்தியோகத்துலேயும் மாற்றம் இருக்குது. பதவி உயர்வு கிடைக்கும். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் நட்பால் உங்களுக்கு நன்மை இருக்குங்க. ஸோ நிறைய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கண்டிப்பாக அதெல்லாம் பயன்படுத்துங்க. மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்கும். ஸோ பெண்களுக்கும் குடும்ப சுமை அப்படின்றது உங்களுக்கு இருந்தாலுமே கூட குடும்பத்தில் அடுத்தடுத்து நிறைய சுப நிகழ்வுகளானது நடக்கும். இதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. பிள்ளைங்களாலேயும் உங்களுக்கு பெருமை கிடைக்குங்க. கண்டிப்பாக கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தினுடைய அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இது மட்டும் கிடையாதுங்க, இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் கண்டிப்பாக செய்து பயன்பெறுங்க. இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா தினம்தோறுமே நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.